ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வந்திருக்கு. என்ன ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிறத ஏற்கனவே எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நிறைய பேர் வந்து செக் பண்ணியிருப்பீங்க. அப்படி செக் பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள். கிரெடிட் ஆகிடுச்சு. நமக்கு ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஃப்ரைடே சாட்டர்டே கிரெடிட் ஆகும், அப்படி இல்லைனா மண்டே டியூஸ்டே செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஈவினிங்க்கு மேலே தான் வந்து கிரெடிட் ஆகியிருக்கு. உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கும். மோஸ்ட்லி வந்து 1000க்குள்ளார தான் வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு. எல்லாமே வந்து ஈவன் நம்பரில் தான் வந்து கிரெடிட் ஆகியிருக்கும். ஸோ அது வந்து இகேஒய்சியா ஃபுட் மெஷர்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ கிரெடிட் ஆகியிருக்கிறது வந்து ஃபுட் மெஷர்மெண்ட்டு சேலரி தான். கால் பாத அளவீடு, அதுக்கான ஊக்கத்தொகை, அதுக்கான இன்சென்டிவ், அதுக்கான சேலரி தான் வந்து இப்போ வந்து கிரெடிட் ஆகியிருக்கிறது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். ஏன்னா 1 இயர் கிட்டத்தட்ட ஆகிட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ நாள் கழித்து இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து வந்திருக்கு. ஸோ ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம எப்போல்லாம் வந்து நம்ம உழைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற அதுக்கான ஒரு பலன் கிடைக்கிறப்ப, உழைப்புக்கான ஒரு ஊதியம் கிடைக்கிறப்ப, அது சின்ன தொகையோ பெரிய தொகையோ, ஆனால் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இன்றைக்கி எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த ஃபுட் மெஷர்மெண்ட்டு சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தோன்னா வந்து 2 ரூபீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டும் வந்து போட்டிருப்பாங்க. இப்போது 808, 804 இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகியிருக்கும். அடுத்தது இகேஒய்சியும் வந்து கூடிய விரைவிலேயே வந்துடும். இகேஒய்சி எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்களுக்கு நம்ம பண்ணுறப்ப 15 ரூபீஸ் நினைக்கிறேன். அது யாருக்காவது தெரிஞ்சுன்னா கன்ஃபார்மாக வந்து சொல்லிடுங்க. எனக்கு 15 ரூபீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஞாபகம் இருக்குது. அந்த சேலரியும் வந்து உடனே கிரெடிட் ஆகிரும். இப்போதைக்கு வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் மெஷர்மெண்ட்டு தான். உங்களுடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இப்போவே நிறைய பேர் வந்து ஆன்லைன் வச்சுருப்பீங்க. ஸோ ஆன்லைன்லேயே செக் பண்ணுற மாதிரி நெட் பேங்கிங் எல்லாம். ஸோ அதனால் உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற தன்னார்வலர்களுக்கும் கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்துங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பார்த்துட்டாங்க. எல்லா மாவட்டத்துக்குமே வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்குது. அப்படி யாராவது ஒரு சில பேர் கிரெடிட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து பேனிக் ஆகாதீங்க. நாளைக்கும் வந்து கிரெடிட் ஆகும். இன்றைக்கி வந்து ஒரு சில பேர் கிரெடிட் ஆகாமல் இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கும் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். அப்படி நாளைக்கும் கிரெடிட் ஆகலைன்னா மண்டே டியூஸ்டே அவ்வளோ நாள் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் வந்து கிரெடிட் ஆகலைன்னா நீங்கள் வந்து கோஆர்டினேட்டர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். இப்போ தான் வந்து எல்லாருக்குமே கிரெடிட் ஆகிட்டுருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.